இது ஒரு சில பயிற்சிகளும் நான் சொல்லியிருக்கேன். செயல்படுத்துங்க. நீங்களும் நாளைய கோடீஸ்வரர்கள் தான். கோடீஸ்வரன் ஆகணும், தவறில்லை. அந்த கோடீஸ்வரன் ஆகணும்னா, அந்த ஸ்டேட்டுக்கு வரணும்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலை இருக்குது. அந்த நிலையை நம்ம அடைஞ்சால் பணம் நம்மளை நோக்கி வரும். இது எல்லா பணக்காரங்களுக்கும் தெரியுது, நமக்கு தாங்க தெரியல. அந்த நிலையில் நீங்கள் இருந்து பாருங்கள், நீங்களும் கோடீஸ்வரர்கள் தான். ஸோ இந்த பாசிட்டிவிட்டியான ஸ்டேட்டும் இந்த அன்புங்கிற ஸ்டேட்லேயும் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மனசில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கலாம். அந்த நிலையே நம்ம மனித வாழ்க்கையில் ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்கிறாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். உங்களை நோக்கி பல கோடிகள் உங்களை நோக்கி வரும். அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், தைரியம் இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும், நகை இருக்கும், உறவுமுறை இருக்கும், எல்லாமே உங்களை நோக்கி வருங்க. நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுங்கிற ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது அன்பு வணக்கங்க. ஒரு அற்புதமான தலைப்பை நம்ம விவாதிக்கலாங்க. அதாவது இன்றைய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை கோடீஸ்வரன் ஆகிறது. தப்பு இல்லைங்க. வாழ்க்கையில் பணம் அவசியம் தேவை. கோடீஸ்வரன் ஆகணுங்கிறது இலக்கு, ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. இது தப்பு இல்லை, ஓகேங்களா? ஏன்னா ஒரு சில காலகட்டத்தில் நான் பார்த்திங்கன்னா 88 நினைக்கிறேன், 88 87 அப்போ என்னுடைய சம்பளம் பார்த்திங்கன்னா 300 ரூபா. படிப்பு முடித்தோடனே என்னோடய சம்பளம் 300 ரூபா. அந்த 300 ரூபாய்க்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். இதுக்கும் நான் வில்லேஜிலேருந்து சென்னையில் வேலை செஞ்சேன். அப்போ ஒரு மாத சம்பளம் 300 ரூபாய்னா அது ரொம்ப பெரிய விஷயம். அந்த காலகட்டத்தில் லட்சாதிபதி ஆனாலே போதும் அப்படிங்கிற ஸ்டேட்டில் இருந்தோம். நான் சொல்கிறது 85 86. ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஸ்டேட்டில் கோடீஸ்வரன் ஆகணும், தவறில்லை. அந்த கோடீஸ்வரன் ஆகணும்னா, அந்த ஸ்டேட்டுக்கு வரணும்னா நம்ம ஒரு உயர்ந்த நிலை இருக்குது. அந்த நிலையை நம்ம அடைஞ்சால் பணம் நம்மளை நோக்கி வரும். இது எல்லா பணக்காரங்களுக்கும் தெரியுது, நமக்கு தாங்க தெரியல. அந்த நிலையில் நீங்கள் இருந்து பாருங்கள், நீங்களும் கோடீஸ்வரர்கள் தான். அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேசுகிறேங்க. இது ஒரு சில பயிற்சிகளும் நான் சொல்லியிருக்கேன். செயல்படுத்துங்க, நீங்களும் நாளைய கோடீஸ்வரர்கள் தான், ஓகேங்களா? இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள், கேள்விகள் இருந்தால் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் 9080274280 வாய்ஸ் மெசேஜ் பண்ணுங்கள். கட்டணம்லாம் எதுவும் கிடையாதுங்க. நான் ஃப்ரீயாக இருக்கும் பொழுது உங்களோட பேசுகிறேன். இன்கேஸ் ஒரு 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சுன்னா ஒரு ரிமைண்டர் கொடுங்க, நலமாக நான் உங்களோட பேசுகிறேங்க. சிறப்பாக வீடியோக்குள்ளே போகலாங்க. இந்த கோடீஸ்வரன் ஆகிறதுக்கு அது ஒரு ஸ்டேட், அந்த நிலை நம்ம இருக்கணும்னு சொன்னிங்கன்னா ஒரு 2 நிலையை பற்றி நமக்கு ஒரு புரிதல் தன்மை வேணும். ஃபஸ்ட்டு பாசிட்டிவிட்டின்னா என்ன, நெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் தப்பாக நினச்சிட்ருக்கிறீங்க. அதனால தான் நீங்கள் பிஸ்னஸில், வேலையில், லைஃப்பில் ஃபெயிலியர் ஆகிறீங்க. அதை ஃபஸ்ட்டு நான் கிளியரன்ஸ் பண்ணிடுறேன். 2வது, அன்பை பற்றி புரிதல் தன்மை உங்ககிட்ட இல்லை. இந்த 2க்குமே புரிதல் தன்மை வந்ததுன்னா நீங்கள் அந்த ஸ்டேட் அடைஞ்சிடலாம், கோடீஸ்வரன் ஆகலாம். இந்த கோடீஸ்வரன் ஸ்டேட் நீங்கள் அடைஞ்சிட்டிங்கன்னா நமக்கு ஒரு 3 நல்ல விஷயங்கள் நடக்கும். அதையும் கன்க்ளூஷன் பார்ட்டில் சொல்லியிருக்கேன். சிறப்பாக பாருங்கள். பார்த்து நீங்களும் கோடீஸ்வரனாக வாழ்த்துக்கள். ஃபஸ்ட்டுங்க, நிறைய பேரோட கம்ப்ளைண்ட் என்ன தெரியுங்களா? சார், நான் ரொம்ப பாசிட்டிவாக இருக்கேன் சார். இது நீங்கள் உங்கள் வீட்லேயா இருக்கலாம், உங்கள் ஆஃபீஸ் சர்க்கிள்லையாக இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கலாம், கணவன் மனைவி உறவு முறை, அப்பா, கூட பிறந்தவங்க எல்லாமே வச்சுக்கோங்க. நான் ரொம்ப பாசிட்டிவாக தான் சார் இருக்கேன். ஆனால் என்னை சுற்றி இருக்கிறவங்களாம் நெகட்டிவாக இருக்காங்க. அதனாலேயே என்னால் எதுவுமே செயல்படுத்த முடியல சார். என்ன செய்கிறதுனே தெரில. இதுக்கு நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறீங்க. நீங்கள் இந்த வார்த்தையை நீங்கள் சொல்ல சொல்ல இந்த ஜென்மத்தில் நம்மளால் லட்சாதிபதி இல்லை, பணமே சம்பாதிக்க முடியாது. இதுதான் உண்மை. அதாவது எல்லாருமே என்ன சொல்கிறீங்கன்னா, நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், என் கூட இருக்கிறவங்களாம் நெகட்டிவாக இருக்கிறதுனால என்னால் எவ்வளவோ முயற்சி பண்ணுறேன் சார், என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறீங்க. ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிங்க. முக்கியமான காரணம் நீங்கள் நெகட்டிவாக இருக்கீங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. என்ன சார் இப்படி கன்ஃபியூஸ் பண்ணுறீங்கன்னா, இதுதாங்க உண்மை. நம்ம பாசிட்டிவாக இருக்க பாசிட்டிவாக நான் இன்க்ரீஸ் பண்ண 2 விஷயங்கள் நடக்குங்க. ஒன்றா கூட இருக்கிற ஆள், அது எந்த உறவு முறை வேணா இருக்கட்டும், அவங்க பாசிட்டிவிட்டிக்கு வருவாங்க. புரியுதுங்களா? இல்லைன்னா 2வது ஒரு விஷயம் நடக்கும். அவங்க நெகட்டிவிட்டியிலே இருக்கிறாங்க. அவங்க உங்கள் ஸ்டேட்டுக்கு வரலன்னா உங்கள்கிட்ட சொல்லிக்காமல் கொள்ளாமல் ஓடி போயிடுவாங்க, விலகி போயிடுவாங்க. இது எல்லா உறவு முறைக்கும் பொருந்தும். இப்போ புரியுதுங்களா? அப்போது பாசிட்டிவாக நீங்கள் இருக்க கூட இருக்கிறவங்க பாசிட்டிவாக மாறுவாங்க. இல்லைன்னா அவங்களோட செயல்பாடுகள் உங்கள் மனசை பாதிக்காது, இல்லைன்னா அவங்க உங்களை விட்டு விலகிடுவாங்க. இந்த 2ல் ஏதோ ஒன்று நடக்குங்க. இந்த புரிதல் தன்மைக்கு ஃபஸ்ட்டு வாங்க.
புரியுதுங்களா? அதனால் இந்த வீடியோ பார்த்த நொடியிலேருந்து நான் பாசிட்டிவாக தான் இருக்கேன், என் கூட இருக்கிறவங்களாம் நெகட்டிவாக இருக்கிறதுனால தான் என்னால் சம்பாதிக்க முடியல, கஷ்டப்படுறேன், வருத்தப்படுறேன், வேதனைப்படுறேங்கிறத சொல்கிறது இதோட நிறுத்திடுங்க. 2வது விஷயம், அன்புன்னா என்னென்னு அர்த்தம் தெரியலைங்க. ஒரு அம்மா பேசினாங்க எனக்கு நேற்று. சார், நான் வந்து கஷ்டப்பட்டு எங்கள் வீட்டுக்காரு என் பையனுக்கு எல்லாருமே நாங்கள் கல்யாணம் கிராண்டாக பண்ணி வச்சோம் சார். ஒரு பெரிய ஆர்கிடெக்டாக இருக்கார் சார், சிங்கப்பூரில் வேலை செய்கிறாரு சார். கல்யாணமாகி 5 வருஷம் வரைக்கும் நல்லா தான் சார் இருந்தது. ஆனால் இப்போ என்னென்னே தெரில சார், என்கிட்ட பேசக்கூட மாட்டேங்கிறான். எனக்கு அந்த அன்பு இருந்தால் போதும் சார், வேறு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அன்புங்கிறதுக்கு உங்களுக்கு அர்த்தங்கள் தெரியல. அன்புன்னா என்னங்க? நீங்கள்லாம் என்ன தெரியுங்களா அன்புன்னு நினச்சிட்ருக்கிறீங்க? நம்ம கூட இருக்கிற நபர்கள், அது யார் வேணால், எந்த உறவு முறை வேணால் இருக்கட்டுங்க. கணவராக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், அம்மாவாக இருக்கட்டும், ஃப்ரெண்டாக இருக்கட்டும், நெய்பர்ஸாக இருக்கட்டும், பிஸ்னஸ் வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு கீழே வேலை செய்கிறவங்க, உங்கள் ஓனராக இருக்கட்டும், எல்லாருமே நீங்கள்லாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, அன்புன்னா நம்ம என்ன தெரியுங்களா நினைக்கிறோம்? நம்மளை சுற்றி இருக்கிற உயிர்களுக்கு தேவையானதை அவங்க எதிர்பார்க்கிறத நம்ம செய்கிறது, அவங்க நமக்கு செய்கிறது தான் அன்புன்னு நினச்சிட்ருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப முட்டாள்தனமானது. நல்லா இன்னொரு தடவை சொல்கிறேன், கேளுங்க. நம்ம கூட இருக்கிற எந்த உறவு முறையாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் பையனாக இருக்கட்டும், பொண்ணாக இருக்கட்டும், அவங்க தேவைகளை நீங்கள் செய்கிறதும், உங்கள் தேவைகளை அவங்க செய்கிறதுக்கு தான் பேர் அன்பு அப்படின்னு நினச்சிட்டு முட்டாள்தனமாக இருக்கிறீங்க. புரியுதுங்களா? உண்மையான அன்புன்னா இந்த ஆன்மீகத்தில் என்ன தெரியுங்களா அர்த்தம்? நம்மளை சுற்றி இருக்கிற உயிரினங்கள், அது எந்த உறவு முறையாக இருந்தாலும், தன்னுடைய எண்ணத்தினால், தன்னோட சொல்லால், தன்னோட செயலால் ஒரு உயர்ந்த நிலைக்கு நம்ம கொண்டு போகிறதுக்கு என்ன முயற்சிகள் செய்கிறோமோ அதுக்கு பேர் தாங்க அன்பு. இன்னொரு தடவை சொல்லட்டுங்களா? நம்ம கூட இருக்கிற எந்த உயிராக இருந்தாலும், எந்த உறவு முறையாக இருந்தாலும், உங்கள் பையனாக இருந்தாலும் சரி, பொண்ணாக இருந்தாலும் சரி, உங்கள் மாமியாராக இருந்தாலும் சரி, உங்கள் கணவராக இருந்தாலும் சரி, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளாக இருந்தாலும் சரி, அந்த உயிர் ஒரு உயர்ந்த நிலை வரத்துக்கு உங்களோட எண்ணம், உங்களோட சொல், உங்களோட செயல், நீங்கள் திறமையாக செயல்பட்டீங்கன்னா அந்த செயல்பாடுகளுக்கு பேர் தான் அன்பு. புரியுதுங்களா? கொஞ்சம் பொருத்தி பாருங்கள். இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்து பாருங்கள். இதுக்கு பேர் தான் அன்பு. ஸோ பாசிட்டிவிட்டின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிச்சு. அன்புன்னா இனிமேல் யார்கிட்டையும் எதிர்பார்க்காதீங்க, பிச்சை எடுக்காதீங்க. அன்புங்கிறது வந்துங்க, நம்ம கொடுக்க பாருங்கள். கொடுக்க 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 தானாக வரும். ஐயோ, என் பையன் என்கிட்ட அன்பாக இல்லை, என் பையன் பேச மாட்டேங்கிறான், என் கணவர் இப்படி இருக்கிறாரு, என் பொண்டாட்டி இப்படி இருக்கிறாங்க, எங்கள் அப்பா இப்படி இருக்கிறாங்கன்னா நீங்களாம் முட்டாளாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா? அன்புங்கிறதுக்கு அர்த்தமே உங்களுக்கு இன்னும் புரியல. ஸோ நீங்கள் அன்பை நீங்கள் கொடுத்து பாருங்கள், தானாக உங்களை தேடி வரும். ஸோ அன்புங்கிறது அவங்களுக்கு வேண்டியதை, அவங்களுக்கு பிடிச்சதை செய்கிறதுக்கு பேர் அன்பு இல்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கிங்க. அந்த உயிரை உங்களோட மனம், உங்களோட எண்ணம், உங்களோட சொல்லால், செயலால் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டுட்டு வர ஸ்டேட்டுக்கு பேர் தான் அன்புங்கிறது. ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க. ஸோ இப்போது பாசிட்டிவிட்டின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க, அன்புன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகே. ஸோ இந்த பாசிட்டிவிட்டியான ஸ்டேட்டும் இந்த அன்புங்கிற ஸ்டேட்லேயும் நீங்கள் செயல்பட்டால் உங்கள் மனசில் அதுக்கு மேலே ஒரு ஸ்டேட்டில் நீங்கள் இருக்கலாம். அந்த நிலையே நம்ம மனித வாழ்க்கையில், ஆன்மீகத்தில் ஒரு உயர்ந்த நிலைன்னு சொல்கிறாங்க. அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டால் நீங்கள் கோடீஸ்வரன் ஆகலாம். உங்களை நோக்கி பல கோடிகள் உங்களை நோக்கி வரும். அடுத்த நிலையை பற்றி பார்க்கலாம். அதாவதுங்க, இன்றைக்கெல்லாம் என்ன காலகட்டம்னா, ஒரு வியாபாரம் பண்ணுறோம், இல்லை ஒரு வேலை செய்கிறோன்னா, இது வந்தால் லாபம், இது வந்தால் நஷ்டம், நம்ம மனசு சொல்லுதா? அதே மாதிரி ஒரு உறவு முறை இருக்கும். இவங்க இந்தந்த மாதிரி இருந்தால் அது நல்லது, இந்தந்த மாதிரி இருந்தால் இது கெட்டது நினைக்கிறோமா இல்லையா? என் பொண்டாட்டி இப்படி இருக்கணும், என் புருஷன் இப்படி இருக்கணும், என் பசங்க இப்படி இருக்கணும், எங்கள் மாமியார் இப்படி இருக்கணும், எங்கள் அப்பா இப்படி இருக்கணும், என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கணும், இது இருந்தால் நல்லது, இது இருந்தால் கெட்டது அப்படின்னு நம்ம மனநிலையில் டிட்டர்மினேஷன் பண்ணுறீங்க, ப்ரீ டிட்டர்மினேஷன் பண்ணுறீங்க, ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறீங்க. இது தப்பு இல்லை, இது மனிதனோட இயல்பு. அதே மாதிரி ஒரு பிஸ்னஸ் செய்யணுன்னா, இது வந்தால் லாபம், இது வந்தால் நஷ்டம் அப்படிங்கிற ஸ்டேட்டில் தான் நம்ம இருக்கோம். நான் சொல்கிற ஸ்டேட் என்னென்னாங்க, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாதுங்க, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுங்க. இது ஒரு ஸ்டேட் என்னென்னா, ஒரு நடுநிலையான ஸ்டேட். ஓகேங்களா? நல்லது கிடையாது, கெட்டது கிடையாது, லாபம் கிடையாது, நஷ்டம் கிடையாது. அப்படின்னா என்னென்னாங்க, எந்த பக்கம் அடி விழுந்தாலும் நம்ம கரெக்டாக இருப்போம். நமக்கு இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களை நோக்கி அன்பு இருக்கும், அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும், தைரியம் இருக்கும், வெற்றி இருக்கும், தைரியம் இருக்கும், பணம் இருக்கும், சொத்து இருக்கும், நகை இருக்கும், உறவுமுறை இருக்கும், எல்லாமே உங்களை நோக்கி வருங்க. இந்த ஸ்டேட்டுக்கு பேர்
ஆன்மீகத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா அப்சல்யூட் ரியாலிட்டி ஸ்டேட் அப்படின்னா அல்டிமேட் ரியாலிட்டி ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்னா முழுமையான உண்மையான ஸ்டேட் அப்படின்னு பொருள். கொஞ்சம் புரியுற மாதிரி தெரியலிங்களா? இதே பாருங்கள், ஆன்மீக பாஷையில் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அதாவது ஞானம் அப்படிம்பாங்க. ஞானம்னா என்னங்க? என்லைட்மெண்ட். அதுதான் இந்த ஸ்டேட்டு. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க? முக்தின்னு சொல்லுவாங்க. முக்தின்னு என்னங்க? லிபரேஷன். இந்த ஸ்டேட் தான். அப்புறம் என்ன சொல்லுவாங்க? நிர்வாணம்னு சொல்லுவாங்க. பீஸ்ஃபுல்னஸ் அண்டு ஹாப்பினஸ், அதுக்கு பேர் தான் நிர்வாணம். இன்னொன்று சொல்லுவாங்க விழிப்புணர்வு, அவேர்னஸ். ஸோ இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் பேர் தான் நான் சொல்கிற ஸ்டேட். இந்த ஸ்டேட்டுக்காக நீங்கள் ஆன்மீகம் தெரியணும்னு அவசியம் இல்லை, லா ஆஃப் அட்ராக்ஷன் தெரியணும்னு தேவையில்லை, சீக்ரெட் தெரியணும்னு அவசியம் இல்லை, பயிற்சிகள் வேணும்னு தெரியல, யோகா வேணும்னு அவசியம் இல்லை, மெடிடேஷன் வேணும்னு அவசியம் இல்லை, பல குருமார்கள்கிட்ட ப்ராக்டிஸ் பண்ணணும்னு எதுவுமே அவசியம் இல்லைங்க. நான் சிம்பிளாக ஒரு ப்ராக்டிஸ் செய்கிறேன். அதை நீங்கள் செயல்படுத்துனீங்கன்னா நீங்கள் இந்த அப்சல்யூட் ரியாலிட்டி ஸ்டேஜில் இருப்பீங்க. இந்த ஸ்டேஜில் இருந்தீங்கன்னா நம்மளை சுற்றி நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, லாபமும் கிடையாது, நஷ்டமும் கிடையாதுங்கிற ஸ்டேட்டில் இருக்கும் பொழுது உங்களை நோக்கி பணம் கோடிக்கணக்கில் உங்களை நோக்கி வரும். அன்பானவர்கள் தான் உங்கள் கூட இருப்பாங்க. நீங்கள் அன்பான நிலையில் இருப்பீங்க. உங்கள்கிட்ட அமைதி, தைரியம், பணம், பொருள், நகை, காரு, வீடு எல்லாமே உங்களை தட்டி தூக்குங்க. இவ்வளோ தாங்க கான்செப்ட். இந்த நிலையில் தான் பல கோடீஸ்வரர்கள் இருக்கிறாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு பேர் தான் ஆன்மீகத்தில் ஞானம், முக்தி, நிர்வாணம், என்லைட்மெண்ட், அவேர்னஸ்ஸு, தீட்சை அப்படின்னு சொல்லி பல பேரில் சொல்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு நான் என்ன செய்யணும், எந்த மாதிரி பயிற்சிகள் செஞ்சால் இந்த ஸ்டேட்டுக்கு வரலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. அதுக்கு முன்னால் இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தால் அன்பு தானாக உங்களை நோக்கி வரும். பாசிட்டிவான பீப்புள் மட்டும்தான் உங்கள் கூட இருப்பாங்க. கோடிக்கணக்கில் பணம் உங்கள் பொருளாதாரத்தை ஃபுல்ஃபில் பண்ணும். உங்களுக்கு தேவையான பணம், பொருள், நகை, நபர்கள் சூப்பராக இருக்கும். ஒரு 3 கிஃப்ட் அடிஷ்னலாக வருங்க. இந்த ஸ்டேட்டில் நீங்கள் இருந்தால் உங்களோட கர்மாக்கள் கழியப்படும். ஓகேங்களா? கர்மாக்களே கழியப்பட்டுரும். அடுத்தது நீங்கள் 100% கோடீஸ்வரன் ஆகலாம். ஓகேங்களா? 3வது விஷயம், ரொம்ப அன்பானவராக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக பணம், வீடு, பொருள், நபர் எல்லாம் நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். இவ்வளோ தாங்க கான்செப்ட். ஸோ இந்த ஸ்டேட்டில் இருந்து பாருங்கள். ஓகேங்களா? இந்த ஸ்டேட்டுக்கு தான் ஆன்மீகத்தில் பல பேர்கள் சொன்னேன். அதுக்கு பல பயிற்சிகள் இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குதுன்னு சொல்லுவாங்க. நான் சொல்கிற சிம்பிளான பயிற்சி, வாழ்க்கையில் 6 விதமான ஆழ்மன பயிற்சிகள் நான் சொல்லியிருக்கேன். அன்பு தியானம், கேள்வி தியானம், ஆன்ம தியானம், சிறப்பு தியானம், மகிழ்ச்சி தியானம், கருணை தியானம். இந்த 6 விதமான பயிற்சியை உங்கள் பிரச்சனை எதுவே வேணால் இருக்கலாம், நீங்கள் இதை அடாப்ட் பண்ணுங்கள். இதை செயல்படுத்த நான் சொல்கிற இந்த அல்டிமேட் ரியாலிட்டி ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துடலாம். அதுக்கு பேர் தான் ஞானம்னு சொல்லுவாங்க, லிபரேஷன்னு சொல்லுவாங்க, என்லைட்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க, முக்தின்னு சொல்லுவாங்க, நிர்வாண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அவேர்னஸ் ஸ்டேட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டேட்டுக்கு நீங்கள் வந்துட்டால் பணம், பொருள், நபர் உங்களை தேடி வருங்க. இதுதாங்க கான்செப்ட்டு. எல்லா கோடீஸ்வரர்களுக்கும் இந்த நிலையை பற்றி தெரியும். தெரிஞ்சவன் மட்டும்தான் கோடீஸ்வரனாக இருக்கான். நம்மளும் தட்டி தூக்குவாங்க. இந்த நிலைமைக்கு வருவோம், நம்மளும் கோடீஸ்வரன் ஆகுவோம். இந்த வீடியோ ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேங்க. சிறப்பாக உங்கள் நண்பர்களுக்கு, உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் ஒரு அற்புதமான தலைப்பில் நலமாக நம்ம சந்திக்கலாங்க. மிக்க நன்றி, மகிழ்ச்சி.